உங்கள் விஜய். ஆதி படிப்புல ரொம்ப வீக்கா இருக்கான். அதான் அவனுக்கு பிரைவேட் டியூட்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆனா வேலைக்கு வச்சுக்கலாமா வேணாமான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நீ யோசிக்கிற அளவுக்கு ஆள் யாரு? பிரியா அக்காவோட ஹஸ்பண்ட் பாலா. ஹேய், உனக்கு சென்னையில இவனை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா? என்ன பேசுற நீ? பாலாவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஆதிக்கு அவர் தான் சரியான ஆளு. அதுக்காக அந்த அர்ஜுனோட சொந்தக்காரனால என் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண சொல்றியா? இதுல என்ன இருக்கு? அவர் பாட்டிக்கு வர போறாரு, கிளாஸ் எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க போறாரு. இங்க பார், காசை விட்டு எறிஞ்சா 1000 பேர் வருவாங்க. எங்க விட்டேரி விட்டேரி பார்க்கலாம். இவ்வளவு நாளா அதானே பண்ணிக்கிட்டு இருந்த, என்ன பண்ண முடிஞ்சது? அசோக், இங்க பாரு, இது ஆதியோட லைஃப், அவனோட ஃபியூச்சர். இதுல நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், சான்ஸும் எடுக்க மாட்டேன். ஆதிக்கு கிளாஸ் எடுக்க போறது பாலா தான். அவர் வருவாரு, கிளாஸ் எடுப்பாரு, வேலை முடிஞ்சது போய்கிட்டே இருக்க போறாரு. இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. எப்படியாவது இந்த கேரளாக்காரிய கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும். ஆதிக்கு பாலாவை விட பெட்டரான டீச்சர் கிடைக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த மலையாள மங்கம்மாவை எப்படி சமாளிக்கிறது? மாம்பழம் ஒர்க் அவுட் ஆகுமா? வாங்க சார். இன்னொரு கூடைய மாமியார் வீட்டில் வச்சிட்டீங்கல்ல? வச்சிரு சார். அங்க வச்சிருங்க. சரி சார். ஐயோ, தேங்க் யூ ராஜ். ஓகே சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அர்ஜுன், இதெல்லாம் எங்க இருந்து வாங்குன? இது டாப் குவாலிட்டி சேலம் மாம்பழம்பா. ஓ வாவ், சேலம் மாம்பழமா? நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ல? ஆமா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இவ்ளோ மாம்பழமா? சீசன் கூட முடிஞ்சிருச்சே, விலை ஜாஸ்தியா இருந்திருக்குமோ? குவாலிட்டி வேணும்னா பிரைஸ் டேக்க பார்க்க கூடாது. இந்த மாம்பழம் இருக்கே, வாயில வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிரும். இந்தா. மை ஃபேவரட். நானே பண்ண மேங்கோ ஜூஸ்கா ரொம்ப நல்லா இருக்கும். Cheers. பயங்கர புளிப்பா இருக்கு பிரியா. இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை போடு. இல்ல இல்ல, மாம்பழ ஜூஸ்க்கு எதுக்கு சக்கரை போடணும்? சக்கரை போட்டா அதோட டேஸ்டே கெட்டு போயிடுமே. அதுவும் கரெக்ட் தான். ஆனா இப்ப வர மாம்பழம் எல்லாம் டேஸ்டாவே இருக்க மாட்டேங்குது. அக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை நீங்க மும்பை போயிட்டு வரும்போது ஒரு கூட நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வந்தீங்களே, அப்படியே கரைஞ்சு போச்சு. எல்லாம் பூம்பாயில தான் கரைஞ்சது. எங்களுக்கு ஒண்ணு கூட கிடைக்கல. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. அடுத்த தடவை லோன் வாங்கி தான் அந்த மாம்பழத்தை எல்லாம் வாங்கணும். அப்ப லோன் போட்ட வேண்டியதுதான். எப்படியும் இந்த மாம்பழத்தை கொடுத்து செட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாம்பழத்தை நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். எப்படி இவ்வளவு சம்மதிக்க வைக்கிறது? சாந்தி அக்கா, இந்த கூட எடுத்து உள்ள வைங்க. பிரியா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? பூஜாவும் வீட்ல இல்ல. ஆமா. உனக்கு போர் அடிச்சிருக்கும்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப ஏன் நம்ம 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? என்ன? ஜுரம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் ஏன் இப்படி தேவையில்லாம எனக்கு உளறிட்டு இருக்கீங்க? எதையோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, அதையே சுத்தி வளைச்சு அதான் வரல. என்னன்னு சொல்லுங்க கரெக்டா.
சுத்தி வளைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ தானே சொன்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு. ஸோ ஐ தாட் காஃபி ஷாப் போலான்னு. ஓ எனிவே இப்போ நீயும் ஃப்ரீயா இருக்க, நானும் ஃப்ரீயா இருக்கேன். ஸோ ஒய் நாட்? அண்ட் மோரோவர் பொண்ணுங்களுக்கு காஃபி ஷாப் போறது, ஷாப்பிங் போறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ ஐ தாட் ஐ வுட் டேக் யூ. எனிதிங் ராங்? சரி, நீ யோசிச்சு சொல்லு, நான் அதுக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே? சரியில்லையே. காரணம் என்னவா இருக்கும்? இன்னைக்கு இந்த அரகண்ட் அர்ஜுன் கண்ணுல சாந்தம் தவழுது. ஏதோ ஒரு திருட்டுத்தனமும் கூடவே சேர்ந்து தவழுது. சும்மா இதெல்லாம் பேசுற ஆள் கிடையாது இவரு. அர்ஜுன் இன்னிலிருந்து ஆதித்யாவுக்கு டியூஷன் எடுக்க சொன்னாரு. வந்தனா உனக்கு பண்ண காரியத்துக்கு நீ ஓகே சொல்ல மாட்டேன்னு அவர் பயந்துட்டு இருக்காரு. ஓ, அப்போ இதுதான் விஷயம். இரு, ஃபோன் பண்றேன். பாலா மாமா. மாமா, நீங்க ஆதிக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன்னு நீங்க அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல பிரியா. நினைச்சேன். சரி, ஓகே. நீங்க அர்ஜுன் கிட்ட இப்ப எதுவுமே சொல்லாதீங்க. ஐ மீன், நீங்க ஆதிக்கு டியூஷன் எடுங்க, அதெல்லாம் ஓகே. பட் நான் ஓகே சொல்லிட்டேங்கிறத நீங்க அர்ஜுன் கிட்ட சொல்லாதீங்க, சரியா? யா. நைஸ். சேலத்து மாம்பழம், காஃபி ஷாப், ஷாப்பிங், ஸ்வீட் ஸ்வீட். அப்படின்னா நான் ஓகே சொல்றதுக்காக அவர் எனக்கு பே பண்ணிட்டு இருக்காரு. வாவ். சரி, நமக்கு எப்போ இந்த மாதிரி சான்ஸ்லாம் திரும்ப கிடைக்க போகுது? அதையும் என்ஜாய் பண்ணி பார்த்துடலாம். ஏய், நீ இன்னும் ரெடி ஆகலையா? வரலையா? இல்ல. அப்போ டிரைவ் போலாமா? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. வேற என்ன பண்றது? வேற என்ன? ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். ஆமா, என்ன இன்னைக்கு இவ்ளோ ஐஸ் வைக்கிறீங்க? என்ன ஸ்பெஷல்? ஏதாவது ஹாப்பி நியூஸா? ஹாப்பி நியூஸ் எல்லாம் ஒன்றும் இல்ல. நீ இந்த வீட்டோட மருமகள். இந்த வீட்டுக்கு எவ்வளவோ பண்ற. பூஜாவோட அம்மா. ஓ, நான் ரொம்ப நாளாவே இப்படிதான் இருக்கேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் எல்லாம் ஒன்றும் இல்ல. நான் இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் பேம்பர் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ இவ்வளோ உழைக்கிறியே. So sweet. Actually. என்ன பேம்பர்? என்ன பத்தி இவ்ளோ யோசிக்கிறீங்களா? Wow. Very good. Impressed. அப்படின்னா நீங்க எனக்காக எது வேணாலும் செய்வீங்க. ஆமா, பண்றேன். எதுனாலும். ஆமா, absolutely everything. அதுல என்ன சந்தேகம்? ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? Honestly speaking, உங்க முகத்தை பார்த்தா மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே நடிக்கிற மாதிரி இருக்கே. என் மூஞ்சி இருக்கிறதே அப்படித்தான். நான் என்ன கதகளி டான்சரா? ஏகப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுறதுக்கு இல்ல. இருக்கிறது அப்படியே வெளில வரும், அவ்வளவுதான். கரெக்ட் தான். உங்க மூஞ்சி அப்படிதான். என்ன பண்ண முடியும்? நீ என்ன வேணாலும் கேளுமா. கேளுமா? என்ன வேணாலுமா? of course. எது வேணும்னாலும். of course மா. எழுதி தரணுமா? ஆஹா, it's okay, it's okay. I trust you. Thank you. இப்போ உங்ககிட்ட என்ன கேக்குறது? ஏய், சீக்கிரம். ஏதாச்சும் கேட்கணும்ல? பயங்கரமா.
எஸ். செம்ம ஐடியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செம்ம ஐடியா. நெக்ஸ்ட் 24 hours 24 hours நீங்க நீங்க அர்ஜுன் நீங்க பிரியாவா இருக்கணும். உன்ன மாதிரி சுடிதார்லாம் போட்டுட்டு தெரியணுமா? என்னால முடியாது. ப்ளீஸ், உங்களை அப்படியெல்லாம் என்னால பார்க்க முடியாது. ரொம்ப கொடூரமா இருக்கும். அண்ட் அளவுக்கு நீங்க அழகாவும் இருக்க மாட்டீங்க. அழகு நீ. ஆமா. ஏன் நான் அழகு இல்லையா? வெரி பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் தானே? எவ்வளோன்னு தான் சொல்ல முடியல, அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே, கமிங் பேக் டு த பாயிண்ட். இப்போ நீங்க பிரியா மாதிரி. ஆக்சுவலி இப்போ என்னன்னா, அடுத்த 24 hours நீங்க, அதாவது சிடுமூஞ்சி அர்ஜுன் சுவாமிநாதன், நீங்க பிரியா மாதிரி கோவப்படாம இருக்கணும். சிடுமூஞ்சியா இருக்க கூடாது. யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு, பட் யூ கேன் ட்ரை. முடியும். எந்த விஷயத்துக்கும் நோ சொல்லக்கூடாது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தெரியுமா? கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னா, நீங்க எல்லார்கிட்டயும் ஸ்வீட்டா பிஹேவ் பண்ணணும். ஐ ஹோப் அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தோ இப்போ என்கிட்ட இருக்கீங்களே, இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் ரொம்ப ஸ்வீட்டா. இஸ் இட் ஓகே? ஓகே. என்ன ஓகே? உங்க முகத்தை பாருங்க. எவ்வளவு ஃபேக்கான ஒரு ஸ்மைலோட சொல்றீங்க. பிரியா அப்படியா சிரிப்பா? என் மூஞ்சி இருக்கிறது இப்படிதான்மா, சொன்னல. அப்படி சொல்லக்கூடாது. நான் உங்களை ட்ரெயின் பண்றேன். எப்படி ஸ்வீட்டா ஸ்மைல் பண்றதுன்னு. சிரிக்கும் போது இங்க இருந்து சிரிக்க கூடாது, மனசுல இருந்து சிரிக்கணும். கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். எங்க சரிங்க. லுக் அட் மீ, என்ன மாதிரி. மனசுல இருந்து வரணும். இவ்வளவுதான் என்னால முடியுமா? ப்ளீஸ். சரி, அடுத்த 24 ஹவர்ஸ்ல நீங்க ட்ரெயின் அப் ஆயிடுவீங்க. டு ஸ்டார்ட் வித் திஸ் இஸ் ஓகே. ஓகே. அண்ட் ஒருவேளை இந்த டீல்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, பாஸ் மார்க் எடுத்துட்டீங்கன்னா, அப்போ இந்த பிரின்சிபால் பிரியா ரெக்கமெண்ட் பண்ணுவா. ப்ரொஃபசர் பாலா உங்க ஸ்டூடெண்ட் ஆதித்யாவுக்கு நீங்க டியூஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. இப்போதைக்கு நான் வேணான்னு பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் எண்ட் ரிசல்ட் உங்க கையில தான் இருக்கு. The ball is in your court. How you behave, how you do. அடுத்த 24 hours நீங்க ஸ்வீட்டா இப்ப இருக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணீங்கன்னா, அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா? And I'll suggest you what. நீங்க தேவையில்லாம உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? இப்போ உங்க டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. See, your time starts now. ஹலோ, சொல்லு. மரியாதை மரியாதை. ஹலோ, சொல்லுங்க. Now I'm busy. I'll call you back. குழி தோண்ணா விழத்தானே செய்வாங்க. மனசுல இருந்து சிரிக்கணுமா? இடியட், ஸ்டூபிட், மலையாள மங்கம்மா. எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? ஐ திங்க் 15 overs நினைக்கிறேன். ஐயா சட், சரி வா.
எத்தனை நாள் கழிச்சு இந்த மாதிரி அப்பாவும் பிள்ளையும் சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ நம்ம வீட்ல இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ என்ன சொல்ற? தேங்க் யூ. டேய், நான் என்னத்த சொல்றேன், நீ என்ன சொல்ற? இல்ல பக்கோடா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான். நல்லா இருக்கு. நான் இன்னும் இத தொட கூட இல்ல, நீ ஏதோ வேற யோசனை சொல்லிட்டு இருக்க. சுகே, ஓடு. ஒரு ரன் தானா? இது என்ன ரன்னிங்கா ஓடிட்டு இருக்காங்க? வாக்கிங் விட ஸ்லோவா இருக்கு. சுகே, இந்த பக்கோடாவை சாப்பிடு சாப்பிடு. மா, இது என்னால திறக்க முடியல, கொஞ்சம் திறந்து தரீங்களா? ஷுவர், கொடுங்க. ஓடு ஓடு ஓடு. ஓடவே மாட்டேங்கிறாங்க. This is not running between the wickets. This is walking between the wickets. அப்பாடா. குட் குட் குட். ஃபைனலி ஆட்ட கடிச்ச மாட்ட கடிச்ச ஒரு 6 அடிச்சிட்டான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இத உங்க சார் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுங்க, அவர் ஓபன் பண்ணி தருவாரு. சார் கிட்டயா? ஐயோ இல்லம்மா, நானே திறந்துக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, போய் அவர்கிட்ட கொடுங்க, ஓபன் பண்ணி தருவாரு. வேணாம்மா, நானே எப்படியா திறந்துக்கிறேன். நிறுத்துங்க, சொல்றேன்ல, நீங்க போய் அவர்கிட்ட கொடுங்க, அவர் ஓபன் பண்ணி தருவாரு. நான் கண்டிப்பா போயாகணுமா? கண்டிப்பா போயாகணும். நான் சொன்ன கேப்பீங்களா மாட்டீங்களா? மா, போயே ஆகணுமா? ஆமா, போங்க போங்க, அவர்கிட்ட போய் கொடுங்க, ஓபன் பண்ணி கொடுப்பாரு. போங்க. ஐயோ, இந்த டப்பாவை இவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறோமே, என்ன ஆக போதோ? என்ன இரு இரு, பொறுமையா இரு. ஷோ, ஓடுங்கப்பா. சார் சார், என்ன? இல்ல, இந்த டப்பாவை கொஞ்சம் திறந்து தரணும். என்னது? இல்ல, டப்பாவை திறந்து கொடுக்கணுமா? யாருக்கிட்ட என்ன வேலை சொல்றீங்க நீங்க? போங்க. அர்ஜுன், ஏதாச்சும் சொன்னீங்களா? நானா? இல்லையே, நான் எதுவும் சொல்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருக்கிட்ட என்ன வேலை சொல்றீங்க நீங்க? போங்க. அர்ஜுன், ஏதாச்சும் சொன்னீங்களா? நானா? இல்லையே, நான் எதுவும் சொல்லையே. டப்பா தானே, நான் திறக்கிறேன். என் பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல இருக்க. மேட்ச் தானே, டெய்லி விளையாடுறாங்க, பாத்துக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல. யார் ஜெயிச்சானே யார் தோத்தான்னு மேட்ச் நமக்காக நிக்கவா போகுது? இல்ல இந்தாங்க, திறந்து கொடுத்துட்டேன். வேற ஏதாவது வேலை இருக்கா? சொல்லுங்க, நான் பண்றேன். இல்ல சார், வேற ஒண்ணும் இல்ல. பிரியா, நான் டப்பா திறந்துட்டேன். Thank you. என்ன நீங்க? மா, ஐயாவுக்கு பேய் பிடிச்சிருக்கா? என்னம்மா, ஐயாவுக்கு கோமே வரல? அவருக்கு பேயெல்லாம் பிடிக்கல, பிடிச்ச பேய் இப்பதான் மலை ஏறி இருக்கு. நீங்க போங்க, மயக்கம் போட்டு விழுந்துட போறீங்க. போய் லைம் ஜூஸ் போட்டு குடிங்க. அது எப்படிப்பா LBW ஆகும்? சுகன்யா, உங்களுக்கு யாரோ சுஜாதான்னு கால் பண்றாங்க. நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டுமா? இல்ல இல்ல, கொடுங்க கொடுங்க. அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நான் பேசி ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பிரியா, வாயேன். 24 hours இப்படியே டம்மியா இருக்கணுமா? ஆப்வியஸ்லி. ஷோ, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ கிளம்பு.
இவன் அம்மாவை கூட்டிட்டு கேரளாக்கு போக வேண்டியதானே, ஏன் போக மாட்டேங்கிறான்? அப்படி போறதா இருந்தா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் டிக்கெட் நானே புக் பண்ணி தருவேன்.